எப்படி அமைஞ்சது இந்த கூட்டணி? யாரால் அமைஞ்சது? எப்படி அமைந்தால் தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக அமைந்தது. அப்படி பிரச்சாரம் செஞ்சு என்ன பலன் கண்டு இருப்பார்? இந்த கூட்டணி அமையாவிட்டால் திரும்பவும் எதிர்கட்சியாக கூட வந்திருக்க மாட்டார். வீட்டுக்கான ரகசியம் எனக்கு தெரியும்னு உதயநிதி சொன்னாரு. எப்படி தாத்தா வந்து தமிழ்நாட்டு மக்களை அப்படி இப்படி சொல்லி ஏமாத்துவாரோ அதே மாதிரி அந்த வர்க்க பரம்பரையாக அப்பா என்ன ஏமாத்தினாரோ அதே போல சம ஊதியம் கேட்டு போராடுகின்ற அவர்கள் மீது நடக்கின்ற அந்த அத்துமீறலை கண்டித்திருக்கிறாரு. எங்க அரசு வந்தா அந்த களத்துக்கு போனாரா? அவங்க போராடும் களத்துக்கு போன ஒரு எதிர்க்கட்சி இன்னைக்கு ஞானசேகரன் அரசு செய்யப்பட்டிருக்கிறார் அண்ணா யூனிவர்சிட்டி வழக்குலன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். யார் அந்த சார்னு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்திருக்கிறோம். இல்ல நான் திரும்ப நான் கேட்கிறேன், நீங்க ஏன் திமுக அரசை பத்தி பேச மாட்டேங்கிறீங்க? நான் தஞ்சை டெல்டாக்காரன்னு சொல்லிட்டு டேக்கா கொடுக்குற ஸ்டாலின் மாதிரி எல்லாம் கிடையாது. உங்க பையன் உதயநிதியை எப்படி துணை முதல்வர் ஆக்குறது, அப்புறம் அப்படி முதலமைச்சர் ஆக்குறது? நான் கேட்கிறேன், என்னைக்கு நாட்டு கோழியும் பிராய்லர் கோழியும் வேற வேற தெரியுமா இல்லையா? அர்த்தம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அதிமுக செய்தி தொடர்பாளர் மற்றும் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் காசிநாத பாரதி அவர்கள் சந்திப்பவர். வணக்கம் சார். வணக்கம் சார். எடப்பாடி அதிமுக கட்சி நடத்துறாரா இல்ல எதுக்கு நடத்துறாரு? முதலமைச்சர் வர்றது கனவா இல்ல எதிர்கட்சியா தான் இருக்கணுமா இல்ல அதிமுக பொதுச் செயலாளர் இருந்தா மட்டும் போதுமா? நீங்க விஜய் மாதிரியே தூக்கத்து கழகத்துல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சென்ற வாரம் பிரதமர் மோடி அவர்கள் தலைமையில கூட்டம் நடந்தது உங்களுக்கு தெரியும். இதுவரைக்கும் வந்து தமிழகத்துல திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக தலைமையில ஒருத்தருமே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. 2024 போல கூட்டணியே அமையாது, நம்ம படுத்துக்கிட்டே ஜெயிச்சிடலாம், எம்ஜிஆர் ஆண்டிப்பட்டியில் ஜெயிச்ச மாதிரி படுத்துக்கிட்டே ஜெயிச்சிடலான்னு கனவு கண்டாங்க திமுக. பாஜக கூட்டணி வந்தது, தமிழ் மாநில காங்கிரஸ் வந்தது, அதற்கடுத்ததாக வந்து பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்தார். அதற்கடுத்ததாக வரவே மாட்டார் என்று கனவு கொண்டிருந்த டிடிவி தினகரன் எப்பயுமே திமுக வைக்கின்ற வாதம் கூட்டணி வராது, கூட்டணி வந்துச்சுனாலும் தென் மாவட்டத்தில் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லி கொண்டிருந்ததையெல்லாம் உடைத்து சுக்குநூறாக்கி டிடிவி தினகரனும் வந்து விட்டார். அதனால வந்து ஆட்சி கட்டில 2026 எடப்பாடியார் வந்து அமர்வதை யாராலும் தடுக்க முடியாது, எந்த சக்தியாலும் தடுக்க முடியாதுங்கிற கருத்தை முதல்ல நான் பதிய வைக்க விரும்புறேன். சார், நீங்களாம் இத்தனை பேர்லாம் கூட்டணிக்கு வந்துட்டாங்கன்ட்டு அதுக்கு ஏதாவது கிள்ளி போட்டிருக்காரா எடப்பாடி? சொல்லு கூட்டணி எப்படி அமைஞ்சது? எப்படி வேண்டுமானாலும் அமையலாம், அது இங்க டிபேட் கிடையாது. இல்லங்க, நான் கேட்கறது எப்படி அமைஞ்சது இந்த கூட்டணி? யாரால் அமைஞ்சது? எப்படி அமைந்தால் தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக அமைந்தது. டிடிவி தினகரன் அவர்கள் சொல்வது போல மக்கள் விரோத திமுக அரசை அகற்ற வேண்டும் என்பதற்காக அமைந்தது. அதுதான் அடிப்படை காரணமாக இருக்க முடியும். அடுத்ததா வந்து ஏதோ எடப்பாடியார் எதுவுமே செய்யலங்கிற மாதிரி என்ன செய்யறீங்கன்னு கேக்குறீங்க. நீங்க தமிழ்நாட்டுலதான் இருக்கிறீங்களா இல்ல வேற உலகத்துல இருக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல. நீங்க 190 தொகுதிகளில் ஒவ்வொரு சட்டமன்ற வாரியாக 3 செக்மெண்ட்டுகள், ஒவ்வொரு செக்மெண்ட்லயும் 10,000 to 15,000 மக்கள், ஏறக்குறைய ஒரு தொகுதியில 40,000 மக்களை சந்தித்து கொண்டு வருகிறார். 190 சட்டமன்ற தொகுதிகளில் பிரச்சாரத்தை முடிச்சுட்டாரு. தமிழ்நாட்டுல அவர் அளவிற்கு இன்றைக்கு பிரச்சார களத்துல யாரும் இல்லை. எப்படி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்து தேர்தல் பிரச்சாரத்துல வந்து குதிரை பாய்ச்சலில் பாய்வாரோ அதை விட மேலாக தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயும் என்ற அடிப்படையில இன்னைக்கு 190 தொகுதியில 1.5 கோடி மக்களை சந்தித்து இன்றைக்கு வெற்றிக்கான முகாந்திரத்தை ஏற்கனவே உருவாக்கி விட்டார். இப்ப உருவாக்குற கூட்டணி என்னன்னு கேட்டீங்கன்னா, எதிர்கட்சியாக கூட திமுக வர முடியாத அளவிற்கு எப்படி ஆர்கே நகர்ல டெபாசிட் இருந்துச்சோ அப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தை 234 தொகுதியிலும் டெபாசிட் இழக்க செய்வதற்கான வியூகத்துக்கு தான் இந்த கூட்டணி அமைந்திருக்கிறது. அடுத்து இந்த கூட்டணி யார் மூலம் அமைந்தாலும் 210 தொகுதியில வெல்லுன்னு சொல்றோம். அதுல யார் மூலம் அமைந்தாலும் நோக்கம் தான் முக்கியம். அது எந்த அடிப்படையில வேணுமானாலும் இருக்கலாம். என்ன, அதனால வந்து வெற்றி தான் முக்கியமே தவிர வெற்றி எந்த விதத்துல வருதுங்கிறது தேவையில்லாத ஒன்று கிடையாதுங்களா? அந்த வெற்றியை நோக்கி கட்சி படம் நீங்க சொன்னீங்க 150 தொகுதிக்கு மேல 90 தொகுதிக்கு மேல பிரச்சாரம் செஞ்சு, அப்படி பிரச்சாரம் செஞ்சு என்ன பலன் கண்டு இருப்பார்? இந்த கூட்டணி அமையாவிட்டால் திரும்பவும்
எதிர்க்கட்சியா கூட வந்திருக்க மாட்டாரு. இப்ப கூட்டணி அமைஞ்சிட்டு இனிமே அமைஞ்சிருங்கிறத நீங்க அப்படி ஒத்துக்கிறீங்க. கிடையாது. இந்த ரைட்டு. ரொம்ப கூட்டணி எப்படி சார் ரொம்ப அமைஞ்சது? சந்தோஷம். இப்ப வந்து தமிழ்நாட்டுல ஏறக்குறைய வந்து அந்த உதயநிதி அன்கோவை தவிர வேற யாரும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் மகிழ்ச்சியா இல்லை. உங்களுக்கே தெரியும். இன்னைக்கு சென்னையை சுற்றி ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டினுடைய அரசு ஊழியர்கள் 18 லட்சம், 20 லட்சம், 23 லட்சம் அரசு ஊழியர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் மொத்தமான அரசு ஊழியர்கள். ஏன்னா எப்பயுமே அவங்க அதிமுகவினுடைய வாக்கு வங்கி அதில் சம் பர்சன்டேஜ் இருந்தால் கூட எப்பயுமே திமுகவை ஆட்சி கட்டிலில் ஏற்றி அழகு பார்க்கக்கூடியவர்கள் அரசு ஊழியர்கள். இன்றைக்கு அந்த அரசு ஊழியர்களை ஒட்டுமொத்தமாக திமுகவுக்கு எதிராக மாறி இருக்கிறார்கள். சென்னையில் மட்டும் நான் நடக்கிற போராட்டங்களை சொல்கிறேன். சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு இடைநிலை ஆசிரியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். 16,000 தொகுப்பூதிய ஆசிரியர்கள் டிபிஐ வளாகத்தில் நேற்றைக்கு முதற்கொண்டு அரசு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு வந்து உங்களுக்கு காலமுறை ஊதியம் தர்றேன், உங்களுக்கு பணி நிரந்தரம் தர்றேன்னு சொல்லி செவிலியர்கள் போராட்டம், தூய்மை பணியாளர்கள் போராட்டம், ஊராட்சி செயலாளர்கள், பஞ்சாயத்து செக்ரட்டரிஸ் போராட்டம், அங்கன்வாடிகள் போராட்டம், சத்துணவு அமைப்பாளர்கள் போராட்டம். இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக தமிழகமே போராட்ட களமாக மாறி இருக்கிறது என்று சொன்னால் எங்களால கிடையாது. 505 பொய்யான வாக்குறுதிகளை திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்து நீட் உட்பட, நீட்டுக்கான ரகசியம் எனக்கு தெரியும்னு உதயநிதி சொன்னாரு. எப்படி தாத்தா வந்து தமிழ்நாட்டு மக்களை அப்படி இப்படி சொல்லி ஏமாத்துவாரோ அதே மாதிரி அந்த வர்க்க பரம்பரையாக அப்பா என்ன ஏமாத்தினாரோ அதே போல இன்னைக்கு வரைக்கும் அந்த நீட்டுக்கான ரகசியத்திற்கு ஒரு துரும்பையாவது அவர் கிள்ளி போட்டிருக்கிறாரா? இன்றைக்கு சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு போராடுகின்ற ராபர்ட் என்ன சொல்றாரு, அந்த பொதுச் செயலாளர் என்ன சொல்றாரு? விதி எண் 311 நீங்க சொன்னீங்கல்ல, உங்களுடைய வாக்குறுதி 311 சம வேலைக்கு சம ஊதியம் தர்றேன்னு சொன்னீங்கல்ல. நாங்க உங்கள்கிட்ட ஓட்டு வாங்குறதுக்காக பொய்யா சொன்னோன்னு நீங்க சொல்லுங்க. இன்றையோட 33வது நாள் போராட்டம். இன்னையோட 33வது நாள் போராட்டம் நடக்குது. ஒரு நிமிடம். ஓட்டு வாங்குவதற்காக பொய் சொன்னேன்னு சொல்லுங்க, நாங்க எங்க போராட்டத்தை விட்டுட்டு வீட்டுக்கு போறோம் அப்படின்னு சொல்றாரு. இன்றைய கால சூழ்நிலையில பொங்கல் பண்டிகைக்கு கூட வீட்டுக்கு போகாமல் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள்னா அவங்கள கூப்பிட்டு பேசுவதற்கு கூட இந்த அரசு முன் வரலன்னா எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான, அதுவும் வந்து அவங்கள கையாளுகின்ற விதம் இருக்கு பாருங்க. பெண் ஆசிரியர்களை வந்து ஆண் காவலர்களை கொண்டு கையை பிடிச்சி இழுப்பது, காலை பிடித்து இழுப்பது, ஏறுடா மேலங்கிறது. அதாவது இன்டர்நேஷனல் லெவல்ல ஸ்மக்லிங்க பண்ணின மெத்தப்பட்ட மீன் ஒன்னா உலகத்துக்கே கடத்தின உங்க கட்சியை சேர்ந்த அயலக பிரிவு செயலாளராக இருந்த ஜாபர் சாதிக்க நீங்க இப்படியெல்லாம் அடிச்சு பிடிச்சி ஏத்தல. ஆனால் அவர்கள் தார்மீக அடிப்படையில நீங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற சொல்லி போராடுகின்ற அவர்களை இன்றைக்கு அடித்து ஏற்றி கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் இந்த அரசு எங்கே சென்று கொண்டிருக்கிறது? தூய்மை பணியாளர்களுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? அவங்கள நடு இரவுல காவலர்களை கொண்டு தாக்குனீங்க. அவங்க ஒரு பக்கம் போராடிக்கிட்டு இருந்தாங்க, நீங்க ஒரு பக்கம் கூலி. அவங்க என்ன கேட்டு போறாங்க? இருங்க சார், இதெல்லாம் எல்லாமே தெரியும். எதிர்கட்சியான எடப்பாடி இவர்கள் கோசரம் என்ன செய்தா? 386 ஒரு நிமிடம் அதெல்லாம் நீங்க தவறான விமர்சனம் வைக்க வேண்டியது இல்ல. ஒரு நிமிடம் இருங்க. 190 தொகுதியில் அவர் வந்து மக்களை சந்திச்சிருக்காருன்னா அப்புறம் நீங்க இந்த வாதம் தவறான வாதம். இல்ல நீங்க ஊடகவியலாளராக ஒரு நிமிடம் இருங்க. நாங்க போராட்டத்துக்கு வந்து நாங்க ஆதரவு கொடுத்திருக்கிறோம். இல்ல அறிக்கை கொடுத்திருக்காரு. நீங்க பார்க்கலன்னு சொல்லுங்க. சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு போராடுகின்ற அவர்கள் மீது நடக்கின்ற அந்த அத்துமீறலை கண்டிச்சிருக்கிறாரு. எங்க அரசு வந்தா எதிர்கட்சி தலைவர் 190 வேடிக்கை இல்லங்க. 190 தொகுதியில பிரச்சாரத்துல இருக்காருங்க. தமிழக மக்கள் அரசு ஊழியர் அவ்வளவு முக்கியம். ஊடக அறத்தின் அடிப்படையில 380 போராட்டங்களை தமிழகத்தில் நடத்தியிருக்கோம். இன்னைக்கு ஞானசேகரன் அரசு செய்யப்பட்டிருக்கிறார் அண்ணா யூனிவர்சிட்டி வடக்குலன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். யார் அந்த சார்னு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை தமிழகம் 386 போராட்டங்களை நடத்தி இருக்கிறோம். அதை போய் திருமாவளவன் கேளுங்க. வேங்கவேல் போராட்டம் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய கண்ண மூடிட்டீங்கன்னா உலகம் இருந்துட்டு கிடையாது. நடத்தி இருக்கிறோம். அனைத்து ஊடகங்களையும் வந்திருக்கு. நீங்க வேணா ஊடகங்களை இப்ப வந்து யாரு டிடிவி வந்தாரு, அன்புமணி வந்தாரு, புரியுதுங்களா? இவங்கள கொண்டு வந்து பாஜக சேர்த்தது இருக்கட்டும். உண்மையிலே இருக்கட்டும்.
இவர் ம். அந்த கூட்டணி கட்சியோடு கூட்டணி வர்றதுக்கு சரியாக பேசி எந்த விதமான நடவடிக்கை அடாவடித்தனமா கோபமா பேசியிருக்காரு. உங்களுக்கு தொகுதியில் அவருக்கு ஒதுக்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது, அப்படி பேசியிருக்காரு. அப்படி இருக்கிறப்ப அந்த கட்சிகள உள்ள வந்திருக்குமா? நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக ஒரு கூட்டம் நடந்துச்சு மதுராந்தகத்துல. பிரதமர் மோடி கலந்து கொண்டார். அந்த கூட்டத்துல எப்படி அவங்க நடந்துக்கிட்டாங்க, அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாரும் உயர்த்தினாங்க, பாத்தீங்களா இல்லையா? அப்புறம் எங்கேயோ அவுட் ஆஃப் சிலபஸ்லயே கேள்வி கேக்குறீங்க. இல்ல அவுட் ஆஃப் சில இவரு புரியல. எல்லாரும் எடப்பாடி இல்ல எடப்பாடி போருங்க. அதாவது அந்த கூட்டத்துல யாரும் கலந்துக்கிடாம இருந்தாங்களா? டிடிவி கலந்துக்கிடாம இருந்தாரா? இல்ல வந்து அன்புமணி ராமதாஸ் கலந்துக்கிடாம இருந்தாரா? இல்ல அண்ணாமலை கலந்து கொள்ளாம இருந்தாரா? அனைத்து பேரும் அங்க கூடியிருக்கிறாங்க. உண்மையிலே நீங்க வந்து உண்மையிலே இல்லங்க அந்த ஒரு நீங்க தினகரன் எப்படி வந்தார், அது எப்படி வேணாலும் வர்றாங்க. அதாவது கூட்டணிக்கு எப்படி வந்தார்? அதாவது உங்களுடைய கொஸ்டின் கரெக்டான கொஸ்டினா இருந்துச்சுன்னா, அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டம் நடந்த போது மோடி அவர்கள் கலந்து கொண்ட கூட்டத்துல இவர் கலந்துக்கிடல, இவருக்கும் உங்களுக்கும் எதுவும் பிரச்சனை இருக்கா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நியாயம். அத்தனை பேரும் கலந்து கொண்டார்கள், கை உயர்த்தி நாங்க தான் ஆளுங்கட்சின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அதுல வந்து திரும்பவும் பேசுறதற்கு எனக்கு தெரியல. எனக்கு அதுல எதுவும் விஷயம் இருக்கிறதாக எனக்கு படல. பாஜக தான் இருக்கட்டும், யார் பண்ணானே அரசை அகற்ற வேண்டும் என்று சொன்னார். இருந்துட்டு போட்டோம், நடவடிக்கை போட்டோம். என்ன யார முதலமைச்சர் கேண்டிடேட்டா சொல்லியிருக்காங்க? யார முதலமைச்சர் கேண்டிடேட்டா சொல்லியிருக்காங்க? யார முதலமைச்சர் கேண்டிடேட்டா சொல்லியிருக்காங்க? தமிழகத்தில் அதிமுக யார் தலைவர்னு சொல்லிருக்காங்க? தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தமிழ்நாடு தலைவர் யாருன்னு சொல்லிருக்காங்க? அமித்ஷா என்ன சொல்லிருக்காரு? அமித்ஷா என்ன சொல்லிருக்காரு? இது எந்த இடத்துல அமித்ஷா என்ன சொல்லிருக்காரு? தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றால் ஒரு நிமிடம் அதிமுகவில் ஒருவர் முதல்வர் வருவார். ஒரு நிமிடம் இருங்க. அங்க தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கூட்டம், மோடி அவர்கள் வந்திருந்த கூட்டத்திலேயே அண்ணாமலை உட்பட, டிடிவி தினகரன் உட்பட, அன்புமணி ராமதாஸ் உட்பட, நயினார் நாகேந்திரன் உட்பட அனைவரும் எடப்பாடியார் ஆட்சி அமைப்பாருங்கிறத சொல்லிட்டாங்க. நீங்க கற்பனைவாதத்தின் அடிப்படையில் பேச வேண்டிய தரவுகளின் அடிப்படையில் பேசுங்க. நானும் தரவுகள் அடிப்படையில் மோடி அவர்கள் அந்த மதுராந்தக கூட்டத்தில் 45 நிமிடம் பேசினார். ஒரு இடத்திலாவது அதிமுக என்று சொன்னாரா? ஒரு இடத்திலாவது பழனிசாமி என்று சொன்னாரா? நீங்க பேரெல்லாம் சொல்றது இருக்கட்டுங்க. தமிழ்நாட்டுல இன்னைக்கு ஒரு மக்கள் விரோத அரசு நடக்குது. ஊடக அறத்தின் அடிப்படையில நீங்க என்ன கேள்வி கேக்குறீங்க? அதை கேள்வி. இல்ல அதுதான் இல்ல அவங்க பேரை சொல்லலையா இல்லையா சார், அவங்களுக்குள்ள உள்ள பிரச்சனை சார். என்ன குடும்பத்துக்குள்ளார அவங்கள மதிச்சாரா? அவங்க இவங்கள முத்தம் கொடுத்தாங்களா? அவங்க இவங்களுக்கு இது பண்ணாங்களாங்கிறது தட் இஸ் தே ஹவ் டு டிசைட் தம்செல்ஃப். உங்களுக்கு என்ன பண்ணுது? தமிழ்நாட்டில் ஒரு மக்கள் விரோத அரசு நடக்குது, இதை அகற்ற வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம். இந்த நோக்கத்திற்காக பல்வேறு எங்களுக்குள்ளார என்ன சொல்றாரு டிடிவி, எங்களுக்குள்ளார பல்வேறு மனமாச்சரியங்கள் இருந்தாலும் அனைத்தையும் விட்டுவிட்டு தமிழ்நாட்டில் ஒரு மக்கள் விரோத அரசு இருக்கு, இதை அகற்றுவதற்காக நாங்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறோம்னு சொல்றாரு. ஒரு தாய் பிள்ளைகளாக நாங்கள் ஒருங்கிணைஞ்சிருக்கிறோம்னு சொல்றாரு. இதுல உங்களுக்கு எதுவும் மாற்று கருத்து இருக்கா சொல்லுங்க. இல்ல வேற மாதிரி எதுவும் பேசணும்னு நினைச்சீங்கன்னா வேற ஆட்கள்கிட்ட கேள்வி கேளுங்க. என்னகிட்ட கேள்வி மிகச்சரியா கேட்டீங்கன்னா மிகச்சரியான பதில சொல்ல முடியும். என்ன இல்ல தென் மண்டலத்துல 2021 அதிமுக தோல்வி அடைவதற்கு மெயின் காரணம் அங்கு அதிமுகவை வளப்பெற்று ஓட்டு வாங்குறதுக்கு ஏதாவது வேலை செஞ்சாரா எடப்பாடி? நீங்க 190 தொகுதியில பிரச்சாரம் வேணாம் சார். 190 தொகுதியில ஏங்க கோடிக்கணக்கான மக்களை நீங்க விஜய் கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் என்கிட்ட கேக்குறீங்க. அங்க போய் கோடிக்கணக்கான மக்களை சந்திச்சிருக்காருன்னு சொல்றேன். அப்புறம் நீங்க வேற எந்த லாஜிக்கலி கொஸ்டின் கேட்கணும்? தென் மண்டலத்துல மொத்தம் 58 தொகுதிகள் 2021 தொகுதி டிடிவி தினகரனால தோத்துச்சு. இன்னைக்கு எங்க கூட்டணிக்கு வந்துட்டாரு. பிளஸ் பண்ணிக்கிடுங்க அந்த 21 தொகுதியை இப்ப பிளஸ் பண்ணிக்கிடுங்க. இருங்க, நான் உங்க தரவுகளின் அடிப்படையில தான் சொல்றேன். 50 ஓட்டிலிருந்து 5000 ஓட்டுகள்ல 29 தொகுதியில தோத்துச்சு. அதுல வந்து டிடிவி தினகரன் அவர்களால தோத்துச்சு. அவரு இன்னைக்கு சொல்லிட்டாரு மக்கள் விரோத அரசை நீக்கிறதுக்காக வந்துட்டோம்னு சொல்லி. அப்ப எங்களுடைய 75ஓட 29 பிளஸ் பண்ணிக்கிடுங்க. இன்னைக்கு மக்கள் விரோத இந்த திமுக அரசுக்கு எதிராக ஒரு 20% பிளஸ் பண்ணிக்கிடுங்க. இன்னும் அன்புமணி வந்துகிட்டு இருக்காரு. இன்னும் கூட்டணிக்கு நிறைய கட்சிகள் வருகின்றன. பாஜக இன்றைக்கு பழைய லெவல்ல இல்ல, இன்னைக்கு வளர்ந்து இருக்கிறது. அப்ப அதையும் சேர்த்துக்கிடுங்க.
இந்த மக்கள் விரோத ஆட்சியினுடைய எதிர்ப்பு ஓட்டை சேர்த்துக்கிடுங்க. இந்த அரசூழியர்கள் 23 லட்சம் அரசூழியர்கள் இன்றைக்கு போராடி கொண்டிருப்பவர்கள் பழைய ஓய்வு திட்டம்னு ஒரு ஏமாற்று திட்டத்தை கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்று 4 போட்டீங்கன்னாலே 1 கோடி ஓட்டு அரசூழியர்களை ஓட்டு மட்டும் வருது. நாங்கள் வெற்றி பெறுவதற்கான அத்தனை முகாந்திரத்தையும் உருவாக்கி விட்டோம்னு நான் தரவுகளின் அடிப்படையில நான் சொல்றேன். நான் ஏதாவது பொய்யா வேகா சொல்றேன்னு நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கான மாற்று கருத்தை சொல்லுங்க, நான் அதுக்கு பதில சொல்றேன். சரி சார், தென் மண்டலத்துல டிடிவியை கொண்டு வந்துட்டீங்க, அது எதுக்காக, எந்த சமூகத்துக்காக கொண்டு வந்தீங்க? எந்த சமூகமானாலும் இருக்கட்டும், மக்கள் சமூகத்துக்காக, மக்களுத்தோர் சமூக வாக்கு வேணும்ட்டு அவர் மாத்த. நானும் அந்த ஒரு நிமிடம் இருங்க, நானும் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவன் தான். அதெல்லாம் இந்த போலியான இது வேண்டிய இல்லைங்க. இல்ல நான் திரும்ப நான் கேட்கிறேன், நீங்க ஏன் திமுக அரசை பத்தி பேச மாட்டேங்கிறீங்க? திமுக ஒரு நிமிடம் இருங்க. ஒரு ஊடகத்தினுடைய வேலை என்பது இட் இஸ் த 4th pillar ஆஃப் த ஸ்டேட். 4th பில்லரோட வேலை என்ன? நீங்க சொன்னீங்களா, ஆளுகின்ற அரசுல என்னென்னவெல்லாம் தவறு நடக்குதோ அதை சுட்டி காட்ட வேண்டியது 4th பில்லரோட வேலை. நீங்க அதை பத்தியே வரமாட்டேங்கிறீங்களே. சரி, என்ன கேட்டா ஓபிஎஸ் கட்டாயமாக வந்தாதான் எந்த அதிமுக இல்ல தேசிய ஜனநாயக முன்னணிக்கு வந்தா, கூட்டணிக்கு வந்தாதான் நீங்க சொல்ற சவுத்துல வின் பண்ண முடியும். அதெல்லாம் தேவையில்லை. அதே சமுதாயத்தை சேர்ந்தவன் தான் நானும். டிடிவியும் அதே சமுதாயத்தை சேர்ந்தவர் தான். சாதி மத இனங்களுக்கு மொழி அண்டு மதத்திற்கு அப்பாற்பட்ட இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்துல விளிம்பு நிலை மக்களினுடைய உயர்வுக்காக ஆரம்ப காலத்திலிருந்து, நான் அது அடிக்கடி அனைத்து ஊடகங்கள்னு சொல்றது, இந்த மணியார்னு ஒரு வில்லேஜ்ல வந்து மணியக்காரர்னு இருப்பாங்க. அவங்க தான் அந்த வில்லேஜினுடைய அறிவிக்கப்படாத அதிபரா இருப்பாரு. காது குத்தல்ல இருந்து கருமாதி வரைக்கும் அவர்கிட்ட சொல்லாம எவனும் செய்ய முடியாது. அவர் வீட்டுல 6 மாசம் நீங்க போய் வேலை பார்த்தீங்கன்னா தான் அவர் வந்து சர்டிபிகேட் கொடுப்பாரு. அதை ஒரே இரவுல ஒரு கையெழுத்துல மாற்றி காட்டியவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். 12,000 கிராம நிர்வாக அலுவலர்களை தமிழகம் முழுவதும் நியமித்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அந்த 12,000 பேர்ல 2,500 அட்டவணை இனத்தை சேர்ந்த தலித்து மக்களுக்கு வந்து கிராம நிர்வாக அலுவலராக பதவி கொடுத்து யாரெல்லாம் கைகட்டி வேலை பார்த்தோம்னா அவர்கிட்ட போட்டி கைகட்டி நீங்க வந்து சர்டிபிகேட் வாங்கணுங்கிற நிலையை உருவாக்கியவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். 34% இருந்த தமிழ்நாட்டினுடைய இடஒதுக்கீடை 50% மாற்றி காட்டியவர் எம்ஜிஆர். 50%ஐ 68% மாற்றி காட்டியவர் 68% புரட்சி தலைவர் எம்ஜிஆரும். 1% எஸ்சி அருந்ததியருங்கிறத கருணாநிதி கொடுத்தார். கருணாநிதி கொடுத்தது எதுன்னு தமிழ்நாட்டு மக்கள் கேட்டாங்கன்னா ஒண்ணு அது மட்டும்தான். அந்த 69% இடஒதுக்கீட்டுக்கு பங்கம் வந்த போது, இந்திரா சகானி வழக்குல பங்கம் வந்த போது, இந்திய அரசியலமைப்பு சட்டம் 9வது அட்டவணையில திருத்தம் கொண்டு வந்து சங்கர் தயாள் சர்மா அன்னைக்கு குடியரசுத் தலைவராக இருந்தவர், அதற்கான அங்கீகாரத்தை சட்ட அங்கீகாரத்தை பெற்று தந்தவர் புரட்சி தலைவி அம்மா. அதனாலதான் அவங்களுடைய நிலைய வித்துவானா இருக்கார கி வீரமணி ஐயா சமூக நீதி காத்த வீராங்கனைங்கிற ஒரு பட்டத்தை பழசு கிடையாது இல்லங்க, முடியலங்க. இன்னைக்கு வரைக்கும் வேலைக்கு வர்றாங்க தமிழ்நாட்டுல. இந்தியாவில எந்த எங்க ஒரு நிமிடம் நான் கேக்குறேன், நீங்க ஊடகவியலாளர் தானே? தமிழ்நாட்டுல எங்க 69%, இந்தியாவில எங்கேயும் இல்ல சார். ரைட்டா? அது யாருடைய சாதனை? அது யாருடைய சாதனை? அதிமுகவினுடைய சாதனை. லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு மடிக்கணினி, விஞ்ஞான பூர்வமாக கல்வி பயில்வதற்கான மடிக்கணினியை கொடுத்தது அதிமுக. இல்ல ஆடு மாடுகளை கொடுத்தது அதிமுக. இல்ல இல்லங்க, நீ உண்மையில இது சொன்னீங்களே அது ஏத்துக்கிறேன். அதாவது இல்ல எந்த ஒரு பிரீதி பலனும் எதிர்பார்க்காம இவங்களை போல இறுதியாண்டு படிக்கிற மாணவர், இறுதியாண்டு படிக்கிற ஓட்டு போடுகின்ற மாணவருக்கு மட்டும்தான் லேப்டாப் கொடுப்போம். இப்ப நீங்க இவங்க ஏன் கலர் டிவி கொடுக்க வந்தாங்க? இவங்களுடைய சுமங்கலி கேபிள் விஷனை வளர்க்கறதுக்காக கலர் டிவி எல்லாரும் வாங்கிட்டாங்க. கோடிக்கணக்கான சுமங்கலி கேபிள் விஷனை நம்ம விற்பனை பண்ணிடலாம். சரி சரி, இப்ப கரண்ட் இஷ்யூக்கு வருவோம். கரண்ட் இஷ்யூ இப்ப பூவை மூர்த்தி, வருவாங்க பாரி வேந்தர், இப்படி சின்ன சின்ன கட்சிகளை அவங்கள என்ன தெரியுமா சொல்றாராம் திரு எடப்பாடி அவர்கள், நீங்கள் தாமர சின்னத்தில் போட்டியிடுங்கன்னு சொல்றாராம். ஆண் ஏர்ல பேச வேண்டியல, நம்ம வந்து கரெக்டா தரவுகளின் அடிப்படையில, நீங்க கற்பனையின் அடிப்படையில நீங்க கற்பனை அடிப்படையில அவங்களை கூப்பிட்டு அடிச்சாரான்னு கூட சொல்லுவீங்க. அதாவது ஆண் ஏர்ல நான் ஆர்கியூ பண்ண தயாரா இல்ல. நீங்க தரவுகளின் அடிப்படையில இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க.
இந்த பேப்பர்ல வந்திருக்கு. இன்னைக்கு இந்த பேப்பர் டிவி தினமலர்ல நீங்க வந்திருக்கு. நீங்க தினமலர்ல வந்திருக்கு. வதந்திகளை அதாவது இல்ல வதந்திகளை வாந்தி எடுப்பதற்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. நீங்க தரவுகளின் அடிப்படையில பேசுங்க. என்ன நான் தரவுகள் இன்னும் அடிப்படையில் தொகுதி வந்த உடன்பாடு செய்தியின் தொகுதி அடிப்படை இல்ல கேட்கிறேன். இல்ல 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 தொகுதி உடன்பாடு இன்னும் தமிழ்நாட்டுல வரல. அதுக்கான பேச்சுவார்த்தை இன்னும் தொடங்கல. என்ன கூட்டணியில பாஜக வந்திருக்காங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி போயிட்டு இருக்கு. உண்மையிலே நான் இல்ல இல்ல கேட்கிறேன். இல்ல நீங்க இல்ல 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 நான் இல்ல நீங்க தரவுகளின் அடிப்படையில பேசுங்க. நான் பதில் இல்ல 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 செய்தித்தாள் வந்து நீங்க நீங்க செய்தித்தாள்ல அதை தான் சொல்றேன். வதந்திகளை வாந்தி எடுப்பதுன்னு நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு எதை சொல்றேன்னு சரி. புரிஞ்சுடுங்க. நான் நீங்க உங்களுக்கே தெரியும். நீங்க தரவுகளின் அடிப்படையில கொஸ்டின்கள் இல்ல உங்களுக்கே தெரியும். தரவுகளின் அதாவது அடிப்படையில கொஸ்டின்கள் திமுகவுக்கு சாரி திமுகவில் ம். காங்கிரசுக்கு அதிக இடங்கள் கொடுத்தால் திமுகவுக்கு பாதிப்பு. ம். அதிமுகவில் பாஜகவுக்கு அதிகமாக இடம் கொடுத்தால் ம். அதிமுகவின் வெற்றி ம். பாதிப்பு. ம். இது நல்லா அறிந்தவர் ம். திரு எடப்பாடி அவர்கள். ம். அப்படி இருக்க ம். இப்படி இல்ல ம். அவங்களை இரட்டை அலை சின்னத்தில் போட்டிட்டு வெற்றி பெறுவா வைப்பார எப்படி வைப்பாங்க? அதே அம்மா செஞ்சாங்கல்ல செய்வோங்க. செய்வாங்க. 26ல முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு செய்வாருங்க. ஏங்க தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. தனியரசு செஞ்சாரு, 16 அடி செஞ்சாரு. அதெல்லாம் இருக்கட்டுங்க. பழைய கதையை நீங்க பேசாதீங்க. பழைய கதையை நீங்க பேசாதீங்க. ஒரு நிமிடம் இருக்குங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா இவங்க 2 பேரும் வந்து ஒரு உச்ச நட்சத்திரங்கள். அந்த இடத்திற்கு உங்களில் ஒருவர், நம்மில் ஒருவர், ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்த ஒரு சிலுவம்பாளையம் கிளைக்கழகத்தினுடைய கிளை செயலாளராக வாழ்வை தொடக்கிய ஒரு நபர் இன்றைக்கு வந்து பொதுச் செயலாளராக மாறி இருக்கிறார் என்று சொன்னால் அது வந்து கின்னஸ் ரெக்கார்ட். இதனை எங்கேயாவது நீங்க பேசுறீங்களா? அப்ரிசியேஷன் பண்றீங்களா? ஒன்று நான் சொல்லிடுறேன். அடுத்ததாக அவர் ஆட்சி கட்டிலில் 2017 ஏறின போது உங்களை போன்ற ஊடகங்கள்லாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? 4 நாள் தாங்குமா, 4 மாசம் தாங்குமா, ஒரு 6 மாசம் தாங்குமான்னு சொன்னீங்க. 4.5 ஆண்டுகள் ஒரு பொற்கால ஆட்சியை புரட்சி தலைவி அம்மா அவர்களும் புரட்சி தலைவர் அவர்களும் என்ன கொடுத்தார்களோ அதை தாண்டி ஒரு பொற்கால ஆட்சியை நான் அதுக்கு உதாரணம் சொல்றேன். 7.5% இடஒதுக்கீடு, 6344 ஏழை கிராம மாணவர்கள் வந்து கிராமத்தைச் சேர்ந்த எளிய மாணவர்கள், மருத்துவ படிப்பை கனவு கூட காண முடியாத மாணவர்கள் இன்றைக்கு மருத்துவ படிக்கிறார்கள் என்று சொன்னால் எடப்பாடியார் கொண்டு வந்த நீங்க திமுக சொல்லுது ஆளுநர் கையெழுத்து போடலன்னு. அன்னைக்கும் தான் போடல. சிறப்பு சட்டத்தை கொண்டு வந்து ஜீவாவை வெளியிட்டாரா இல்லையா? கிட்டத்தட்ட வந்து 22,000 ஏரிகளை தமிழ்நாட்டுல தூர்வாரினாரா இல்லையா? 85 ஆண்டுகால கனவு திட்டம், அத்திக்கடவு அவிநாசி திட்டம், ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர் உள்ளிட்ட 4 மாவட்டங்களினுடைய விவசாயிகளுடைய வாழ்வை வளமாக்குகின்ற ஒரு திட்டம். 80-90 ஆண்டுகளாக இருந்த திட்டத்தை ஜஸ்ட் லைக் திட்டம் உருவாக்குனாரா இல்லையா? 11 மெடிக்கல் மருத்துவக் கல்லூரிகளை ஒரே ஆண்டுல உருவாக்குனாரா இல்லையா? என்ன அதே போல எங்களுடைய தஞ்சை டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக உருவாக்கி காட்டியவர் எடப்பாடியார். நான் தஞ்சை டெல்டாக்காரன்னு சொல்லிட்டு டேக்கா கொடுக்குற ஸ்டாலின் மாதிரிலாம் கிடையாது. அந்த தஞ்சை டெல்டாவில் மீத்தேன் எடுப்பதற்கும் ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கும் துணை முதல்வராக இருந்த போது கையெழுத்து போட்டது யாரு? மு.க. ஸ்டாலின். சாட்சாத் மு.க. ஸ்டாலின் டெல்டாக்காரன்னு சொல்லிக்கிட்டு அந்த ஊரை சேராதவராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எனக்கு தெரியலைன்னு கூட சொல்லலாம். இன்னைக்கு வந்து அவர் என்ன சொல்றாருன்னா வந்து பாஜகவோடு சேர்ந்து விட்டார்கள், ஏதோ பாஜக வந்து தமிழின விரோதி மாதிரி ஒரு சித்தரித்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க யாரை பக்கத்துல வச்சுக்கிட்டு பேசுறீங்க? 1.5 லட்சம் ஈழத்தமிழர்களை கொன்று குவித்த காங்கிரஸ் பேரியக்கத்தை வலதுபுறத்தில் வைத்துக்கொண்டு ஒரு சொட்டு தண்ணீரை கூட தரமாட்டேன்னு சொல்ற டி.கே. சிவகுமாரை உங்க இந்தியா கூட்டணியில வைத்துக்கொண்டு கர்நாடகத்திலோட கூட்டணியில கர்நாடகத்திலையும் காங்கிரஸ் ஆட்சி தானங்க நடக்குது. சென்ற வாரம் தானங்க மேகதாது அணைக்கு பிரிலிமினரி இதுக்காக 5000 கோடி ரூபாயை ஒதுக்கி 60 பேர் கொண்ட குழு அமைச்சிருக்கிறாங்களே. ஐயா தேர்தல் வருதியா இங்க தமிழ்நாட்டுல, கொஞ்சம் அடக்கிவாசின்னு கூட உங்களால கேட்க முடியலையே. நீங்க எம்ஜிஆரை போல குண்ட்ரா விட்ட போட்டு போய் ஃப்ரெண்ட்லி ஃபைட் பண்ணி வாங்கிட்டு வந்தார தண்ணியை கர்நாடகத்துல இருந்து, அப்படி வாங்க முடியலன்னா கூட உங்க அரசியலை காப்பாத்திக்கிறதுக்காக கூட இங்க வந்து உங்களால பேச முடியலையே. அப்போ உங்களுடைய நோக்கம் தமிழ்நாட்டு மக்களினுடைய நலனை விட உங்க பையன் உதயநிதியை எப்படி துணை முதல்வர் ஆக்குறது, அப்புறம் அப்படி முதலமைச்சர் ஆக்குறது, அவரை எப்படி வந்து அடுத்து முதலமைச்சர் ஆக்குறது, அவரை பெரிய தலைவர் ஆக்குறது. நான் கேட்கிறேன், என்னைக்கு நாட்டு கோழியும் பிராய்லர் கோழியும் வேற வேற தெரியுமா இல்லையா? ஆமா. என்ன இதுக்கான அர்த்தம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதனால இதெல்லாம் வந்து என்னைக்குமே வந்து பூனை வந்து நேரா போய் எலிய பிடிக்கணும். தூக்கி எலிய அடிச்சு வாய்கிட்ட கொண்டாந்து வச்சுட்டு புடின்னு காட்டி விடுற மாதிரி ஒரு தலைவருங்கிறவன் தானா தன்னெழுச்சியா வரணும்.
என்ன நாங்க எடப்பாடியார சொல்றோம்னா கிளைக்கழக செயலாளர் இருந்து பொதுச் செயலாளர் வந்திருக்காரு, உச்ச இடத்துக்கு வந்திருக்காரு. நாங்க எங்களால மார்தட்டி சொல்ல முடியும். எந்த இடத்துலயும் தமிழ்நாட்டு மக்கள் ஏங்க அந்த 6344 சென்ற வாரம் போடுறான் பரோட்டா மாஸ்டருடைய மகன் மருத்துவ படிப்புல சேர்ந்தாருன்னு. இன்னைக்கு வந்து ஒரு ஆண்டுக்கு 1 கோடி ரூபாய் இல்லாம மருத்துவ படிப்பு படிக்க முடியாது. அப்படிப்பட்ட படிப்பை அந்த மருத்துவ கல்வி பயில்வதற்கான கட்டணத்தையும் இதுக்கு முன்ன பாண்டிச்சேரியில இருந்துச்சு சென்டாக்ல மருத்துவ படிப்புக்கான கட்டணத்தை வந்து கவர்மெண்டே ஏற்கணும். அந்த படிப்புக்கான செலவை 1 ரூபா பணம் இல்லாமல் குடிசை வீட்டில் இருக்கின்ற மாணவர்கள் படிக்கிறார்கள் என்று சொன்னால் தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக நாங்க உழைச்சிருக்கிறோம் சொல்றேன். உதாரணம் சொல்றேன். எடப்பாடி அவர்கள் பல திட்டங்கள், பயனுள்ள திட்டங்கள், தமிழக வளர்ச்சிக்கான திட்டங்கள் அனைத்தையும் கொண்டு வந்திருக்கிறார். இறுதியாக நான் ஒன்னே ஒண்ணு கேட்க, ஓபிஎஸ் என்டிஏ கூட்டணியில் இருப்பாரா இல்லை அதிமுகவில் இணைவாரா? அதுக்கான முகாந்திரத்தையும் நேற்று டிடிவி அவர்கள் உருவாக்கி இருக்கிறார். அவர் ஓபிஎஸ் அணியில் இருக்கிற ஐயப்பன் எம்எல்ஏவை கூப்பிட்டு நேற்று பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு. நீங்க பார்த்திருப்பீங்க. இன்றைக்கு தமிழகத்துல இன்றைக்கு மிருகபலமான கூட்டணியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அமைத்திருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி அமைத்திருக்கிறது. அதனால வந்து 2026ல 210 தொகுதிகளில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறுவது உறுதி. யாராலும் எந்த சக்தியாலும் அதை தடுக்க முடியாது. தமிழ்நாட்டில் ஒரு மக்கள் விரோத அரசு நடக்குதுங்கிறத யாராலையும் மறுக்க முடியாது. ஏறக்குறைய தங்கம் விலை நிலவரம் போல கொலை நிலவரம் தமிழகத்துல தினந்தோறும் வெளியாகி கொண்டிருக்கிறது. 5000 கொலைகள் நடந்திருக்கின்றன. 6999 போக்சோ வழக்குகள் பதிவாகி இருக்கின்றன. நான் சொல்லல, சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவனே சொல்றாங்க. 6999 போக்சோ வழக்குகள் பதிவாகி இருக்கின்றன. 114 கோடி ரூபாய் இழப்பீடை கொடுத்திருக்கிறோம் என்று சொல்லி அவங்க அரசுக்கு பெருமை தேடுவதாக சிறுமியை தேடிக்கொண்டார். 8 வயது குழந்தையிலிருந்து 80 வயது மூதாட்டி வரை நடமாட முடியாத ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் நிலவுகிறது. போதை பொருட்களினுடைய காடாக ஒட்டுமொத்த தமிழகமும் மாறிவிட்டது. 1 லட்சம் கஞ்சா சாக்லேட்டுகள் பிடிபட்டிருக்கின்றன. நான் சொல்லல, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களே சொல்லுகின்றார். திருவள்ளூர் மாவட்டத்தில் பிடிபட்டிருக்குன்னு. போதையின் உச்சத்துல திருத்தணியில அந்த ஒருத்தரை வட மாநிலத்தை சேர்ந்தவரை வந்து ட்ரெயினில் வச்சு வெட்டினாங்க. சென்ற வாரம் பார்த்துருப்பீங்க. செப்டோ உணவு கொண்டு போன ஊழியரை ரீல்ஸ் மோகத்தில் போதையின் உச்சத்தில் வெட்டுறாங்க. கோயம்புத்தூரில் அது மாதிரி சம்பவம். இந்த மாதிரியான சம்பவங்கள் என்சிஆர்பி ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, 2023 ரிப்போர்ட்டு தலித்துகளுக்கு எதிரான கொடுமை இந்தியாவில் முதல் இடத்துல இருப்பது எதுன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடுன்னு சொல்லியிருக்கு. இப்படிப்பட்ட அவலமான இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும். எடப்பாடியார் தலைமையில் 2026 ஆட்சி அமையும். 210 தொகுதிகளில் வெற்றி பெறுவோங்கிற கருத்தை பதிவு வைக்கிறோம். நீங்க சொன்னது இன்னும் 3 மாதங்களில் தெரிந்துவிடும். உங்கள் கருத்துக்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்டது மிக்க நன்றி. மனமார்ந்த நன்றி. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.